அண்மைச் செய்தி. திருச்சியில் போக்சோவில் கைதான அரசு மருத்துவர் சாம்சனை சஸ்பெண்ட் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் போக்சோவில் கைதான அரசு மருத்துவர் சாம்சனை சஸ்பெண்ட் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போக்சோவில் கைதான மருத்துவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்சியில் போக்சோவில் கைதான அரசு மருத்துவர் சாம்சனை சஸ்பெண்ட் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவிகளிடம் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட அரசு மருத்துவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். தொடக்கப்பள்ளி விடுதி மாணவிகளிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட அரசு மருத்துவர் சாம்சன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். திருச்சியில் போக்சோவில் கைதான அரசு மருத்துவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கதிரவன் இணைகிறார். வணக்கம் கதிரவன். மருத்துவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான முழு விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளியானது செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள அந்த பள்ளியில் பயிலும் குழந்தைகள் 40க்கும் மேற்பட்டவர் விடுதியில் தங்கி பயின்று வருகின்றனர். அந்த தொடக்க பள்ளியின் ஆசிரியராக, தலைமை ஆசிரியராக கிரேசி சஹரானி என்பவர் இருந்து வந்தார். இந்த நிலையில் கிரேசி சஹரானின் மகனும் அரசு மருத்துவருமான சாம்சன் என்பவரும் அடிக்கடி குழந்தைகள் தங்கியிருக்கும் விடுதிக்கு சென்று வந்துள்ளார். மேலும் மருத்துவரான சாம்சன் அங்கு பயிலும் குழந்தைகள் மருத்துவ பரிசோதனை செய்வதற்காக விடுதிக்கு சென்று வரும் நிலையில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இது கடந்த 6 மாதங்களாகவே அங்கு தங்கியிருக்கும் உள்ள குழந்தைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளார். இது குறித்து சமூக நலத்துறை அதிகாரிகள் தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையிலே திருச்சி மாவட்ட சமூக நலத்துறை அலுவலரான விஜயலட்சுமி இந்த விவகாரம் குறித்து கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகாரின் அடிப்படையில் சாம்சன் மற்றும் அவர் தலைமை ஆசிரியர் சஹரானி மீது கோட்டை போலீசார் பெண் வன்கொடுமை வழக்கு உள்ளிட்ட 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் பாலியல் தொந்தரவு செய்த அரசு மருத்துவர் சாம்சனை பணியிடை நீக்கம் செய்து தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளது. அதே போன்று தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்த கிரேசி சஹரானியை பள்ளி நிர்வாகத்தினர் பணியிடை நீக்கம் செய்துள்ளனர். மேலும் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் தலைமை ஆசிரியர் குறித்து சென்னை கல்வித்துறைக்கு புகாரும் அனுப்பியுள்ளார். தற்போது அவரது தலைமை ஆசிரியரான அவரது தாயும் அரசு மருத்துவர் இருவருமே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.